ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா டிசைன்ஸ். இன்னைக்கு என்ன ஸ்டிச் பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு கொடி டிசைன் தான் நான் வரைஞ்சிருக்கேன். ஸோ இந்த கொடி டிசைன்ல பீட்ஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்றது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ எப்பவுமே கொடி டிசைன் வரும்போது சிம்பிள் ஒர்க் நீட் ஒரு 1500 பட்ஜெட்டுக்குள்ள நம்ம அழகா கொடிக்கு டிசைன் போட்டு அதுக்கு செயின் ஸ்டிச் அவுட்லைன் கொடுத்தோம்னாவே நீட்டா நம்ம சார்ஜ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த கொடி வந்து எனக்கு என்னன்னா ரஃபா தான் நான் வரைஞ்சிருக்கேன். அளவு எதுவும் இல்லாம ஜஸ்ட் மேல இருந்து ஒரு கொடி ஃபுல்லா வந்து கீழே வளையிற மாதிரியும் அதுல இருந்து 2 கொடி வந்து நமக்கு பிரிஞ்சு போற மாதிரி தான் நான் வந்து கொடி டிசைன் பண்ணியிருக்கேன். இதுல நான் வந்து சுகர் பீட் எடுத்திருக்கேன். பிரிசோ பிராண்ட் தான் எடுத்திருக்கேன். இந்த நார்மல் த்ரெட் எடுத்திருக்கேன். நார்மல் த்ரெட் யூஸ் பண்ணி தான் நான் வந்து ஸ்டிச் பண்ண போறேன். நான் நரம்பு யூஸ் பண்றது இல்லை. ஸோ நார்மல் காட்டன் த்ரெட் நம்ம வந்து டெய்லரிங்க்கு என்ன த்ரெட் எடுக்கிறோமோ அதுதான் எடுக்க போறேன். இப்போ இங்க இருந்து ஆரம்பிச்சு என்ன பண்ணணும், ஒரு கொடியை நான் ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணி இதுல இருந்து இங்க வந்து இங்க நான் முடிச்சிடணும். அப்போ இங்க இருந்து கூட நான் ஆரம்பிக்கலாம், இல்ல இங்க இருந்தும் ஆரம்பிக்கலாம், எங்க இருந்து வேணாலும் ஆரம்பிக்கலாம். நான் இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ இங்க இருந்து ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் ஒரு பேக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். போட்டுக்கிட்டு பெண்டு நம்ம நார்மலாவே நம்ம பேசிக்கா பீட்ஸ் ஸ்டிச் பண்றது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதே நம்ம சொல்லியிருப்போம், எல்லா வளைவுகள்லயுமே நம்ம சுகர் பீடு சிங்கிள் பீடா தான் நம்ம கொடுக்கணும்னு சொல்லியிருந்திருப்போம். அப்பதான் அந்த ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு பெர்ஃபெக்டா கிடைக்கும். ஸோ வளைவு கொடி டிசைன் ஃபுல்லாவே நீங்க வந்து எந்த அளவுக்கு சிங்கிள் பீடா கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா பெர்ஃபெக்டா கிடைக்கும். ஸோ 2 பீடு 3 பீடு தயவு செஞ்சு கொடுக்காதீங்க, சிங்கிள் பீடா கொடுங்க. அப்பதான் அந்த ஃபினிஷிங் வந்து பெர்ஃபெக்ஷன் இருக்கும். அப்படியே அந்த லைன் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அந்த லைன்ல வந்து நம்ம சிங்கிள் பீடா கோத்துட்டே வர வேண்டியதான். கொஞ்சம் பொறுமையாவே பீட் ஸ்டிச் பண்ணுங்க. நான் புது த்ரெட் எடுத்திருக்கேன், அதனால எனக்கு த்ரெட் வந்து கொஞ்சம் பிசுறு வருது. இப்போ இந்த வளைவுல எல்லாம் நீங்க 2 பீடு கொடுக்கலாம் தாராளமா. இப்போ இங்க வரும்போது நான் 2 பீடா கொடுக்க ஆரம்பிக்கிறேன். ஏன்னா ரொம்ப வளைவு கிடையாது, இங்க ஒரு ஸ்ட்ரெயிட்டான வளைவு வருது. மேக்ஸிமம் 2 பீட்ஸ் தான் கொடுக்கணும், 3 பீட்ஸ் கொடுக்காதீங்க. பிரேமை விட்டு நீங்க கழட்டும் போது ரொம்ப லூஸ் கொடுக்க ஆரம்பிச்சிரும். புது காட்டன் த்ரெட் எடுத்திருக்கேன் நான், அதனால எனக்கு வந்து இந்த மாதிரி சிலம்பல் வருது. அது இல்லாத அளவுக்கு கொஞ்சம் ஃபினிஷிங்கா போடுங்க. ஸோ இதுல இருந்து ஃபுல்லா இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லா போட்டுட்டு வந்துடலாம். பீட்ஸ் ஹேண்டில் பண்ணும்போது கரெக்டா ஹேண்டில் பண்ணுங்க. என்னோட நகம் வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல நான் த்ரெட் பிடிச்சிருக்கிறதோட டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும் பாருங்க ஃப்ரேம்ல மேல. ஸோ அந்த அளவுக்கு நீங்க த்ரெட்டை டைட்டா பிடிக்கும் போது பீடும் நீங்க ஈஸியா ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். ஃபினிஷிங்கும் நமக்கு பெர்ஃபெக்டா கிடைக்கும். ஸோ இப்போ இதுல இருந்து நான் 2 பீடு எது வரைக்கும் கொடுக்கலாம்னா இங்க வர வரைக்கும் நான் 2 பீடு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் நான் சிங்கிள் பீடா கொடுத்தேன்னா தான் இந்த பெண்டு வந்து எனக்கு ஃபினிஷிங் பெர்ஃபெக்டா வரும். ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சிங்கிள் பீடா ஸ்டிச் பண்ணணும். அப்பதான் நமக்கு அந்த ஃபினிஷிங் வந்து பெர்ஃபெக்டா கிடைக்கும்.
இப்போ எண்டு நாட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம மேல இருந்து கீழே வந்த பெண்டு முடிச்சிட்டோம். அடுத்து இங்க ஒரு கொடி இருக்கு, இங்க ஒரு கொடி இருக்கு. ஸோ எந்த கொடி நீங்க ஸ்டார்ட் பண்ணாலும் இந்த ஜாயிண்ட்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். பீடு ஒர்க் பண்ணும்போது, த்ரெட் ஒர்க் பண்ணும்போது நம்ம எங்க இருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இங்க பீடு வந்து கேப் வரக்கூடாது. இங்க இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணி இங்க கொண்டு வந்து முடிக்கும் போது பீட்ஸ்ல உங்களுக்கு கேப் இருந்தது அப்படின்னா இந்த இடம் வந்து ஜாயிண்ட் ஃபினிஷிங் வராது. ஸோ இந்த இடமா இருக்கட்டும் இல்ல இந்த இடமா இருக்கட்டும், எங்க ஆரம்பிச்சாலும் இங்க இருந்து தான் நீங்க ஆரம்பிக்கணும். இப்ப பாருங்க, நான் இங்க இருந்து எடுக்கிறேன். நீடில எடுத்து இந்த சுகர் பீடுக்கு உள்ள கொடுத்து இந்த மாதிரி பொறுமையா எடுத்து ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். வெளிப்பக்கம், அதாவது இங்க இருந்து பாருங்க, த்ரெட்டை இங்க எடுக்கிறேன். இங்க இருந்து உள்பக்கம் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்துக்கிட்டு சிங்கிள் பீடு கொடுக்குறேன். 2 பீடு கொடுத்தீங்கன்னா லூஸா தெரியும் உங்களுக்கு பாக்குறதுக்கு. ஸோ சிங்கிள் பீடு. ஸோ பீடோட ஷேப் நல்லா இல்ல, ஏன்னா எடுத்த உடனே கொடுக்கும்போது சைஸ் நெளிவா இருக்கிறது கொடுத்தோம்னா நல்லா இருக்காது. ஒரு 2-3 பீடு வந்து நான் சிங்கிளா ஸ்டிச் பண்றேன். ஏன்னா நமக்கு அந்த கொடி டிசைன் வந்து நல்லா நீட்டா கிடைக்கணும். அதுக்கப்புறம் நான் 2 பீட்ஸ் ஸ்டிச் பண்றேன். டூ பீட்ஸ் நம்ம இது வரைக்கும் ஸ்டிச் பண்ணிட்டு இங்க சிங்கிள் பீடா ஸ்டிச் பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிங்கிள் பீடா தான் ஸ்டிச் பண்ணணும். அப்பதான் அந்த கர்வ் ஷேப் வந்து நமக்கு ஃபினிஷிங் பர்ஃபெக்டா கிடைக்கும். இந்த வளைவு வந்து கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க. எடுத்துட்டு எண்டு நாட் போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இங்க ஆரம்பிக்கும் போது இங்கேருந்து வெளிப்பக்கம் இங்கேருந்து நான் நீடில் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு அப்படியே ஒரு பேக் ஸ்டிச்சு போட்டு இழுத்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்குற பீடு வந்து சிங்கிள் பீடா கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 2 பீட்ஸ் கொடுக்கலாம். திரும்ப சிங்கிளாவும் நீங்க கொடுக்கலாம், 2-2ஆவும் கொடுக்கலாம், அந்த வளைவை பொறுத்து. இங்க நமக்கு வளைவு சின்னதா வந்தது, இங்க வளைவு நமக்கு நல்லா பெருசா வருது, அதனால நான் 2 பீட்ஸாவே கொடுக்க ஆரம்பிக்கிறேன். ஸோ இதுல இருந்து இந்த வளைவு வரைக்கும் வந்துடலாம். ஸோ ஹியர் ஆஃப்டர் நம்ம சிங்கிள் பீட்ஸா ஸ்டிச் பண்ணிக்கலாம். எனக்கு த்ரெட்டு புதுசுன்றதுனால நிறைய பிசுறு வருது, அதெல்லாம் கொஞ்சம் டேக்கிள் பண்ணி தான் போட்டுட்டு இருக்கேன் நான்.
ஒன்ஸ் பிசுறு வந்ததுன்னா தயவு செஞ்சு ரிமூவ் பண்ணிட்டு திரும்ப போடுங்க. ஏன்னா நம்ம ஸ்டிச்சு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி எண்டு நாட் போட்டுருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அது அவுந்து வந்துடும். நீங்கள் எண்டு நாட் போட்டு இழுத்ததுக்கப்புறம் அது அவுந்து வந்துடும். அதுக்கு பெஸ்ட்டு வந்து ஒரு 4-5 பீடை ரிமூவ் பண்ணிட்டு திரும்ப போடுறது ரொம்ப நல்லது. எடுத்து எண்டு நாட் போட்டுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா இப்போ நம்ம போட்டு முடிச்சிட்டோம். பட் அதுக்கு வந்து ஒரு லைன் வந்து நம்ம ஜரி த்ரெட்ல அவுட்லைன் கொடுத்தோம்னா தான் அந்த ஃபினிஷிங் வந்து நமக்கு பெர்ஃபெக்டாகவும் நிற்கும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம், இங்க இருந்தும் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை இடையில இருந்தும் நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறேன். இங்க இருந்து அப்படியே ஆப்போசிட்ல ஒரு பேக் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு மீடியம் சைஸ் செயின் ஸ்டிச்சு கரெக்டா ஒட்டி போட்டுட்டு வாங்க. ரொம்ப பெருசாவும் போடக்கூடாது, ரொம்ப பொடுசாவும் போடக்கூடாது. ஒரு மீடியம், ஒரு 0.2 சென்டிமீட்டர் அளவுல கரெக்டா அந்த சுகர் பீடை ஒட்டி நான் போட்டுட்டு வரேன் பாருங்க. ரொம்ப பெருசா போடாதீங்க, ஃபினிஷிங் வந்து பெர்ஃபெக்டா இருக்காது. ஸோ இந்த அளவுக்கு குட்டி குட்டியா போடணும். கரெக்டாக போயிட்டு இங்கே எங்கேயும் நீங்கள் பேக் ஸ்டிச்லாம் போடணும்னு அவசியமே இல்லை. அப்படியே அது வளைவு தான் எனக்கு. அப்படியே அந்த உள் பக்கமாக எடுத்துட்டு சின்ன செயின் ஸ்டிச்சாக போட்டுக்கிறேன், அவ்வளோதான். சின்ன செயின் ஸ்டிச்சாக போட்டு அப்படியே அந்த சுருளை வளைச்சி கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும், அவ்வளோதான். அந்த சின்ன வளைவில் குட்டி குட்டி செயின் ஸ்டிச்சாக போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த பெரிய வளைவு வரும்போது கரெக்டாக பாருங்கள், கொஞ்சம் அந்த மீடியம் சைஸ் 0.2 சென்டிமீட்டர் சொன்னேன் இல்லையா, அந்த இது போட்டுக்கிறோம் நம்ம. ஸோ இப்போ இதோட ஃபினிஷிங் பாருங்க பெர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா 2 லைனும் வந்துருச்சு பாருங்க. 2 லைனும் வந்தபோது உங்களுக்கு ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இதை அப்படியே இது வரைக்கும் கண்டினியூ பண்ணி இங்கே போய் அப்படியே இதுக்குள்ளே போய் பேக் ஸ்டிச் போட்டு இங்கேருந்து வெளியில் வந்து இங்கே போகிறோம். இது வரைக்கும் வந்துடுறேன். அப்படியே அந்த வளைவுக்கு தகுந்த மாதிரி வளைச்சி செயின் ஸ்டிச்சை அடுத்த லைனு அடுத்த சுருளுக்கு கொண்டு வந்துடுறோம், அப்படியே அடுத்த கவுக்கு. அந்த பிசுரை நான் அப்புறமா கீழே இழுத்து விட்டுக்கலாம். நார்மல் த்ரெட்ல இருக்க பிசுரை அப்படியே வளைச்சி அடுத்த லைன் போயிடுறேன். வெளியில அவுட் லைன் போயிட்டேன். இப்போ இன்னர் லைன்ல போட்டுட்டு வந்தோம், அடுத்தது அவுட்டர் லைனுக்கு போயிடுறோம். இதே மாதிரி ஃபுல் அவுட்டர் லைனும் நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ நான் உள்ள வரைக்கும் வந்துட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த செயின் ஸ்டிச் வந்து அந்த உள்ளுக்குள்ள இருக்க வரும்போது குட்டி குட்டி செயின் ஸ்டிச்சா நம்ம போட்டுக்கிறோம். தென் வெளியில் வரும்போது நார்மல் சைஸ் எப்பவும் போல் 0.2 சென்டிமீட்டர் போடுவோம் இல்லையா, அந்த அளவு செயின் ஸ்டிச் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி 2 பக்கமும் அவுட்டர் லைன் நம்ம செயின் ஸ்டிச் வந்து சரி த்ரெட்டில் கொடுக்கணும். அப்போ தான் ஃபினிஷிங் நல்லா இருக்கும். உங்களுக்கு சாரியில் கான்ட்ராஸ்ட் கலர் இருக்குது, கான்ட்ராஸ்டில் கொடுக்கணும்னா பீட் ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் வந்து சில்க் த்ரெட்லேயும் கொடுத்துக்கலாம். ஸோ இங்கேருந்து வந்து எங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணமோ அங்கே இந்த ப்ரீவியஸ் லைன் இருக்கு இல்லையா, இந்த ஃபர்ஸ்ட் செயின் ஸ்டிச் நான் ஸ்டார்ட் பண்ணேன்ல,
அதில் 2வது லூப் எடுத்து எண்டு நாட் போடுறேன். அப்போ தான் எனக்கு அந்த ஜாயிண்ட் ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கொடி டிசைனை வந்து நம்ம இந்த டிசைன் வந்து எந்த அளவுக்கு நமக்கு ஸ்டிஃபாக இருக்கும்னா நம்ம வந்து 2 பக்கமும் செயின் ஸ்டிச் அவுட்லைன் கொடுக்கும்போது மட்டும்தான் நமக்கு பார்க்க ஸ்டிஃபாக இருக்கும். இன்னைக்கான சிம்பிள் ஸ்டிச் இதுதான். இது மாதிரி நிறைய ஸ்டிச்சஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட நிலா டிசைன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.